மில்லியன் டாலர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அபிஷன் ஜீவியந்தோட இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, கமலேஷ், மிதுன், எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக், பகத் உட்பட்ட ஒரு நடிகர் பட்டாலுமே நடித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்திருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட விமர்சனத்தை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்க விஜய் டாமினிக். பேர் என்னப்பா? ஐயோ சார், எந்த பேரு ஜோசப் குருவில்லா. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார் அண்மையிலும் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான கதை களத்தில் இருக்குது. ஆஃப்டர் அயோத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அயோத்தியில் ஒரு மனிதன் பேசும் படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தன் அப்படிங்கிற ஒரு படம். அது வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமாவே நமக்கு தெரிஞ்சது இது ஒரு இலங்கை வாழ் தமிழர், அதாவது இங்கே நம்ம அகதின்னு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்கள், இலங்கை தமிழர் இங்கே வந்து படக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை பேசக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக வந்து சசிகுமார் ஒரு மிகப்பெரிய எமோஷனலை கொடுக்க போறாரு. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் என்று சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களா. ஒரு எமோஷனல் சீக்வன்ஸில் உள்ள அவங்களோட பசங்க, காமெடி பண்ணக்கூடிய பசங்க, சிம்ரன் அதை வந்து தாங்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, சசிகுமாருக்கு இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனுமே கிட்டத்தட்ட ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான். நீங்களாம் சிலோன் தமிழர்களா? நாங்கள் டூரிஸ்ட். இலங்கையில் அப்போது இந்த விலைவாசி உயர்வெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா, பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த பொருளாதார சிக்கலில் இனிமேல் இங்கே நம்மளால் சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சசிகுமார் என்ன பண்ணுறாருன்னா, சிம்ரனும் அவங்களோட 2 மகன்களையும் கூட்டிகிட்டு இங்கே தமிழகம் வர்றாரு. ஸோ தமிழகத்துக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே யோகி பாபு ஆல்ரெடி சிம்ரனோட அண்ணன், அவர் முன்னாடியே வந்து இங்கே செட்டில் ஆகிட்டார். ஒரு ஈழத்தமிழர் இங்கே வந்ததுக்கப்புறமா, அதாவது ஒரு இலங்கை தமிழர் இங்கே வந்ததுக்கப்புறமா அவருக்கு அஃபீஷியலாக சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட மாட்டாது. அவங்கள கண்டிப்பாக அகதிகள் முகாம்லாம் அடைப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அகதிகள் முகாமில் அடைபடாமல் சென்னை சிட்டியில் எப்படி வந்து இவங்க சிட்டிசனாக வாழ்கிறாங்க, எப்படி வந்து நார்மலான தமிழராக மாறுறாங்க. இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா, உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான் அப்படின்ற ஒரு கதைக்களம் போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்த வழியில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. ஸோ அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு இவங்களுக்கும் என்ன தொடர்பு, அப்போ இவங்க தான் அதுக்கான பாம் பிளாஸ்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் வேறு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இவங்க தப்பிக்கிறாங்க, எப்படி போலீஸ்லேருந்து இவங்க தப்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பா பையனோட சென்டிமெண்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சென்டிமெண்ட்டு, எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட இணைப்புலாம் இருக்குன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் ட்ராமா கலந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஃபிலிம் தான் இந்த படம், அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி. எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். சொல்லப்போனால் அது ஸ்பாய்லராகவே இருக்கும், ஏன்னா ட்ரைலர்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா இந்த படம் வந்ததுக்கப்புறமா இதோட ஷேடெல்லாம் பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சது, ஓகே இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷன் கொடுக்க போகுது, ஒரு நல்ல கண்டென்ட் ரீதியான படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் இதை பார்த்தோன்னா ஒரு கண்டென்ட் ரீதியான படம் தான். இப்போ அண்மையில் நம்ம பேசுகிறோம்ல, இந்த கிராஃப்டபிள் ஃபிலிம்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடி உதை வெட்டு குத்து கத்தி ரத்தம் இது எதுவுமே இல்லாமல், ஒரு ஸ்லோ மோஷன்ஸ் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு கதை சார்ந்த படங்களை நமக்கு வந்து கிராஃப்டபிள் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம். அப்படி கிராஃப்டபிள் ஃபிலிம்ஸாக எடுக்க ட்ரை பண்ணி வந்திருக்க ஒரு படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதனால் எடுக்க ட்ரை பண்ணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே இது ரொம்ப கிராஃப்டபுளில் வைக்க வேணாம், இதை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வரப்போகுதுன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகம் காட்டுங்க. அதை தாண்டி ஒரு ஃபேமிலி ட்ராமாவே எதுக்கு காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு கேட்டால், ஒரு கிராஃப்டபுளை விரும்பக்கூடியவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் அதர்வைஸ் ஒரு சினிமா பஃபாவோ இல்லை அடுத்தடுத்து விறுவிறுப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இந்த படத்தோட ஓப்பனிங் கார்ட்ஸ் போடுறப்போ மில்லியன் டாலர்ஸ் பிக்சர்ஸ் நமக்கே தெரியும், குட் நைட் இன்னொரு பக்கம் லவர், 2 சக்ஸஸ் ஃபிலிம்ஸை கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. சொல்லப்போனால் ஒரு குட் நைட்டோட பாட்டோட பிஜிஎம்ல தான் அந்த படத்தோட ஓப்பனிங் ஆரம்பிக்குது. அபிஷன் ஜீவிந்த் ஒரு டெபியூ டைரக்டர். ஸோ டெபியூ டைரக்டர் நம்ம சொல்லவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்படியாப்பட்ட ஒரு ரிட்டிங். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீக்வன்ஸ் வச்சுருந்தாரோ அதோட கண்டினியூட்டியாக செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அபிஷன் ஜீவிந்த் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஃபிலிம் மேக்கராக இந்த படத்தில் தேர்ந்தெடுக்கார். அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி ஒரு ஃபேமிலி ட்ராமாவை எடுத்தால் ஃபேமிலி ட்ராமாவே எடுத்துருக்கலாம். அந்த பாம் பிளாஸ்ட்னு சொன்னது தெரியுமா, அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கான ஒரு விஷயங்கள், அந்த விறுவிறுப்பு வச்சதில் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்பட்டது. பட் அதுக்குமே கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த விறுவிறுப்புக்கும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு அதுக்கப்புறமா நிறைய மனம் மாறும் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறமா இங்கே அனைவருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருப்பார்ல, அதில் அபிஷன் ஜீவின் தான் நம்ம பாராட்டலாம், தவறே கிடையாது. ஆனால் அந்த பாம் பிளாஸ்ட்டை இவ்வளோ சீரியஸாக காட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள், அதுக்கும் ஒரு விஷயம் வச்சுருப்பார். இது வந்து இப்படி ஏன் வந்து விசாரிக்கிறாங்க, அதை விசாரிக்கிற ஆஃபீஸருக்கு அதனால் என்ன ஒரு ஆதாயம், அவர் விசாரிச்சாரா இல்லையா, அதை விசாரிக்கலாம் அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும், அன்பை விதைச்சா அன்பாகவும் அழகாகவும் அமைதியாகவும் ஒரு வாழ்க்கை போகுன்றத இந்த படத்து மூலமாக அபிஷன் ஜீவிந்த் வந்து சொல்லியிருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வந்து இலங்கை தமிழர்கள் இங்கே வந்து நம்ம அகதின்னு சொல்கிறோம், அப்போ நீங்கள் வாங்க மனிதர்களாகவே வாழுங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்கள வரவேற்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க.
அதுக்கு சசிகுமார் வந்து ஒரு பதில் சொன்னார், நாங்கள் வந்து அகதியாக இங்கே வர வேணாம், நீங்கள் இங்கே வாங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் நாங்கள் யாருமே சொல்லலை, எங்கே இருந்தாலும் நம்ம மொழி பேசுகிறவங்க எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் அந்த படத்தோட ஓவரால் மெச்சூரிட்டி நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்றது இந்த படத்துக்கு நான் பேசவே நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா எல்லா படத்துக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க மாதிரி இது ஒரு கிராஃப்டபிள் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு உடச்சிடக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் குரூ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் சசிகுமார் ஆகட்டும், இன்னொரு பக்கம் சிம்ரனாக இருக்கட்டும். எல்லாருக்குமே சிம்ரன் கூட நடிக்கணும் அப்படின்றப்போ ஒரு சீனியர் ஆக்ட்ரஸு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தயக்கம் காட்டிடுவாங்களாம் பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. 2 பேரும் ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சசிகுமார் ஒரு இடத்துல தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்பாவாக இருப்பார். அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராகவே இருக்க மாட்டார். அந்த படத்துலலாம் ஒரு உடையிற மாதிரியான அப்பா. அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருப்பார். அந்த கஷ்டத்தை ஒரு லாங் ஃப்ரேமில் காட்டுறப்ப நமக்கே லிட்டரலாக ஒரு ஃபீல் ஆகும், இப்படிலாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுவுமே வந்து நெயில்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் சிம்ரன் அதிகப்படியான ஓவர் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே கிடையாதுங்க. இதெல்லாம் தாண்டி நடுவில் வந்து அந்த ஆழ்த்தோட்டா பூபதியோட பாட்டை நடுவில் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே ஒரு சீனாக இருக்கும். சிம்ரனோட ஆக்டிங்கும் பயங்கரமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பையனாக நடிச்சிருக்கக்கூடிய மிதுன், அதுக்கப்புறம் கமலேஷ். மிதுன் அவருக்கு வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கேரக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டர், அதை கரெக்டான விதத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் கமலேஷ் தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை இந்த படத்தை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போன இந்த பையன் தான். அதாவது சின்ன பையனே அவர் சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை டென்ஷன் போகிற இடங்கள்லாம் நீ தாண்டா ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த பையன் டென்ஷன் போகிற அனைத்து இடங்களுமே அந்த பையன் ஃப்ரீ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. இதை தாண்டி யோகி பாபு படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் வந்தாலுமே யோகி பாபு தான் அந்த படத்தோட எலவேட் ஆன ஒரு பாயிண்ட்டாக இருக்கார். எம்எஸ் பாஸ்கர் ஆஸ் யூஷுவல் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஒரு பர்ஃபெக்டான கேரக்டர் பர்ஃபெக்டாக நடித்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். எம்எஸ் பாஸ்கருமே த நெயில்டு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பகத் வந்து கேங்கர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு மாதிரி இருந்தார், கேங்கர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வேறு மாதிரி தெரிகிறாரு. கேங்கர்ஸை பார்த்து சிரித்து வந்த நாட்கள் போய் திரும்ப கொஞ்ச நாள் கூட ஆவலையாப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்து பக்கம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை விட்டு பகத் மறுபடியும் நம்மளை சிரிக்க வைக்கிறார். பகத் ஐயா நீங்கள் வர இது மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா யுவர் பெஸ்ட் என்டர்டெய்னர் எவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ பகத்தோட ஒரு ரோலுங்கிறது ரொம்பவே பயங்கரமான ரோல். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு இம்பேக்டபுளான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக். அவருக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு சீனுமே அந்த படத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சீனாக தான் இருக்குது. அதனால தான் ரமேஷ் திலக் த கோர் அப்படின்னு சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் எழுதப்பட்ட விதம், எடுக்கப்பட்ட விதம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு படம். இந்த மே மாதம் ரிலீஸ் ஆகுதுன்றப்போ கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்கவங்களாம் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப லிட்டரலாக நமக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னா குட் நைட் படம் ஃபீல் வரும். காரணம் என்னன்னா அந்த குட் நைட்டில் இருந்த அதே மாதிரியான வீடு, அதில் இருக்கக்கூடிய ஒரு செட்டப்ஸ், அந்த ஃபேமிலியான விஷயங்கள் எல்லாமே குட் நைட் மாதிரியான ஒரு மேக்கிங் காட்டுது. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அது லிட்டரலாக அப்படியே தெரியுதுன்ற பட்சத்தில் அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அப்புறம் வந்து டைரக்டரே இதில் நடிச்சிருக்க ஒரு போர்ஷன்ஸ் அதையும் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துருக்கலாம். பட் நல்லா இருந்தது, அது இல்லைன்னு சொல்லலை. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டன் தான். பெரிய அளவில் பாடல்கள் வந்து ஆன் ஃப்ளோவில் தனியாக வந்து அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, குட் நைட்டில் இருந்த மாதிரி சில் மக்கான்னு ஒரு பாட்டு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால்கனி காற்றுல அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. இயல்பில் போகிறப்பே ஒரு பாட்டை போட்டு விட்றாரு. அது வந்து பாட்டு நமக்கு ரொம்ப ஆடாக இருக்க மாதிரியும் தெரியல, அதே மாதிரி பாட்டு தனியாக ஓடுன்னு தெரியல. ஸோ பாட்டு வந்து ரொம்ப இயல்பாகவே போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போகிற மியூசிக்ஸாக இருக்கட்டும், இந்த பாம் பிளாஸ்டிக் கிளைமேக்ஸில் வச்சுருக்க ஒரு ட்விஸ்ட்டுக்கான ஒரு மியூசிக்ஸ்லாம் வந்து அதிபயங்கரமாக அவர் வச்சுருக்காரு. ஷான் ரோல்டன் எப்படி ஒரு சிங்கராக நம்மளை எல்லாத்தையுமே வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த படத்தில் அவருக்கு இது முதல் படம் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துலையுமே அவர் வந்து பயங்கர என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறையா யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அபிஷன் ஜீவிந்த். ஓவராலாக இந்த மேலே ரிலீஸ் ஆகிற 2 படம் ரெட்ரோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரெட்ரோ வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன், பட் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக தவறாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி குறித்தோ இல்லைனா சசிகுமாரோட இந்த மாதிரியான படங்கள் குறித்தோ சிம்ரனோட கம்பேக் குறித்தோ அவங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.